1 லிட்டர் வாட்டரில் 1225 லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குது. இதுதான் வந்து அதோடைய மையப்புள்ளி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஹைட்ரஜனுங்கிற ஒரு ஃபியூலை நம்ம வெடிக்காமல் ஒரு ஃபியூலாக சேஃப்டியாக எடுத்து பயன்படுத்த முடியுமா? இதுதான் என்னுடைய ஆய்வு. கடந்த 20 ஆண்டு காலமாக நான் செய்த ஆய்வில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு தீர்வு கிடைத்தது. ஒரு இந்தியனா ஒரு தமிழனா நான் செஞ்சுருக்கிற இந்த ஆய்வை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆய்வை எனக்கு மேலே கொண்டு வந்து மிஸ்டர் செந்தில்குமார் மேனேஜிங் டைரக்டர், மிஸ்டர் முத்துக்குமாரசாமி மேனேஜிங் டைரக்டர், அவர் இன்றைக்கி யூஎஸ் போயிருக்காரு. திரு சரத்குமார் அவர்கள் மத்திய எரிசக்தி துறை வரைக்கும் இதை கொண்டு போய் இந்த ஆராய்ச்சியை ஒரு உலகளாவிய அளவில் இது ஒரு மிகப்பெரிய ஆய்வு. வாட்டர்லேருந்து ஃபியூல் எடுக்கலாம், பர்ன் பண்ணலாம், தொழிற்சாலைக்கு பயன்படுத்தலாம். எங்கெங்கெல்லாம் எரிசக்தி தேவைப்படுகிறதோ அங்கே இது ஒரு மாற்று எரிபொருள் மட்டுமல்ல, இது ஒரு கார்பன் எமிஷன் இல்லாத எரிபொருள்னு எங்ககிட்ட வந்து இதை பார்த்துட்டு இதை தெரிஞ்சுட்டு, அதாவது மேலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மிஸ்டர் அஜய் கே சூட், அதாவது முதன்மை அறிவியல் ஆலோசகர், அவரிடம் இதை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்தவர். இது வேர்ல்டுலேயே ஹைட்ரஜன் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஹைட்ரஜன் ஒரு சேஃப்டியான ஃபியூல்னு நான் மாற்றிருக்கேன். அவ்வளோதான். ஆக்சிஜன் எரிக்கிறதுக்கு பயன்படுது, எரியும் போது பயன்படுது. ஆக்சிஜன் இல்லாமல் எரியாது. முக்கியமான விஷயம் நோ கார்பன், ஜீரோ எமிஷன், என்விரான்மெண்ட்டுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இது வந்து வீடுகளுக்கு பயன்படுத்துகிறோங்கிறத விட இது முக்கியமாக ஒரு நாளைக்கு விறகுகள் மட்டும் இப்போ திருப்பூர் போன்ற நகரங்களில் 6 லட்சம் டன் 7 லட்சம் டன் வந்து வருஷத்துக்கு வாங்குகிறாங்க. இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக இருக்குது. மரங்கள் வெட்டப்படக்கூடாது தான், இயற்கை அழிக்கப்படக்கூடாது தான், வேறு வழியே இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு மாற்று தீர்வு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வீட்டுக்கு வந்து தண்ணி செலவாகும், கரண்ட் செலவாகும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு டையிங் யூனிட்டில் திருப்பூர் போன்ற ஜவுளித்துறை அந்த மாதிரி நகரங்களில் ஒரு டையிங் யூனிட்டில் 60 லட்சம் இருந்து 1.5 கோடி ரூபா வரைக்கும் விறகு வாங்குறாங்க. இப்போ அங்கே கம்பேர் பண்ணி பாருங்களேன். இதற்கு ஒரு நாளைக்கு 60 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும், வெறும் 60 லிட்டர் வாட்டர் இருந்தால் போதும். இப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணுங்கள். அத்தனை லட்சம் டன்கள் ஒரு வருஷத்தில் நம்மளால் வளர்த்து எடுக்க முடியாது. இப்போ அங்கே தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இது மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கு மிக அதிகமாக பயன்படும். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல். இது பியூர் சயின்ஸ். அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட்டோட முதன்மை அறிவியல் ஆலோசகர் திரு மோடிஜியோட கீழே இருக்கார். 1.5 மணி நேரம் இதை ரிசர்ச் பண்ணார். மத்திய எரிசக்தி அவர் தான் இதை வந்து அவங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் இதை ரிசர்ச் பண்ணி இது அற்புதமான ஒரு உலகத்துக்கு முன்னாடி நம்ம உறக்க சொல்லக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு.